வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டு டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தினா, அதாவது ஒரு ஃபோட்டோவோ அல்லது இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் அண்ட் ரிமூவ் பண்ணுறது நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக வந்து ஒரு வெப்சைட் வந்து இருக்குது, ஸ்லாசர்னு சொல்லி. அந்த வெப்சைட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நம்ம போய் வந்து ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவோம். அதாவது ஜஸ்ட் 5 செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. ரிமூவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த அளவுக்கு குவாலிட்டியாக ரிமூவ் ஆகுது, பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கா, வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதாவது பிசியில் வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லாசர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோன்னா slazzer.com இருக்குது. அது வந்து கீழே ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் slazzer.com அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அவங்களே கொடுத்துருக்காங்க ரிமூவ் இமேஜ் பேக்ரவுண்ட் இன் ஜஸ்ட் 5 செகண்ட் கொடுத்துருக்காங்க. 100% ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் வந்து எந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. எந்த மாதிரிலாம் பண்ணணும், அதாவது அவங்க கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனலாக ரிமூவ் பண்ணிக்கலாம், டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். 100% ஆட்டோமேட்டிக், அதாவது ஏஐ ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்களாமா. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவுட் டு யூஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி வந்து அவங்களோட கம்பெனி டீடைல்ஸ் வந்து சில இதில் கொடுத்துருக்காங்க. அப்லோட் இமேஜ் வந்து நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அப்லோட் இமேஜ் டு கெட் கிளியர் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட், அதை அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணோம்னா பின்னாடி வந்து 100% வந்து டிரான்ஸ்பரன்சியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ரிமூவ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ரிமூவ் ஆகலை, ஏன்னா வந்து அப்லோடே ஆகலை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது slazzer.com என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 12 MB கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது கொஞ்சம் குறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து டிஎஸ்எல்ஆரில் எடுப்பாங்க. அவங்க வந்து ஹை எண்ட் மொபைல் இருந்துச்சுன்னா வந்து குவாலிட்டியே வந்து பிக்சர் இருக்கும், நிறைய எம்பி வந்து ஆகும். அப்போ இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் யூஸ் பண்ணி வந்து அவங்க கிளியர் பண்ண முடியாது, பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து அப்லோட் பண்ணுற சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம வந்து வேறு இன்னும் கொஞ்சம் லோ குவாலிட்டி மாதிரி வந்து நம்ம இன்செட் பண்ணி ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னோட இமேஜ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோடிங் டைமும் பார்த்தா வந்து சொன்ன மாதிரியே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. 5 செகண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது எல்லா ப்ராசஸிங் முடிச்சு வர்றதுக்கு மேபி வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து டைம் வந்து எடுத்துக்குது. பட் இருந்தால் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பர்ஃபெக்டாக ஆகுதுன்னு தான் சொல்லலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பின்னாடி வந்து ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. நல்லதாக வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து தம்ப்லைன்லையும் பார்த்துக்கலாம். இந்த இமேஜ் தான் நான் வச்சிருப்பேன். வந்து பர்ஃபெக்டாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன ஆப்ஷன் தான், பக்கத்தில் எடிட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதை கிளிக் பண்ணி வந்து பேக்ரவுண்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் புதுசாக வந்து நிறைய இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. அல்லது வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இதில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து ஓனாக வந்து உங்கள் சிஸ்டத்துலையோ அல்லது மொபைலில் இருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம இந்த இதில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நம்ம செட் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம வேறு செட் பண்ணும்போது வந்து அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பார்க்குறக்கு அதாவது எந்த ஒரு லேகும் இல்லாமல் குறையும் இல்லாமல் ஒரு பிசர் தட்டாமலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் ரிமூவெல்லாம் இருக்குது. எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பின்னாடி பிளர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஏகப்பட்டது. நம்ம அந்த இமேஜில் செலக்ட் பண்ணோம்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது பார்க்குறக்கு. அதாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு ஓகே. பட் அந்த அளவுக்கு நான் 100% அக்யூரேட்டாக கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ண அதாவது ரிமூவ் பண்ணுற மாதிரி 100% அக்யூராக கிரியேட் பண்ணிக்கன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. வேணால் இதை கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம யூடியூப் எடிட் பண்ணுறோம், அதனால் வந்து தம்ப்லைன் நிறைய இமேஜ் தேவைப்படும். அதில் வந்து பிளர் பண்ணி, அதாவது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பிளர் பண்ணி வந்து நம்ம ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதாவது மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து ஏதாவது குறை இருந்துச்சுன்னா, நிறைய இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா வந்து நான் மேபி அப்லோட் பண்ணி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. எரேஸ் அண்ட் ரீஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. நம்ம எதாவது அரெஸ்ட் பண்ணோம்னா அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை அரெஸ்ட் பண்ணுறது பிடிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ஸில் நிறைய செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தா ரிமூவ் பேக்ரவுண்டோட ஒரு சீக்வல் மாதிரியே தெரியுது. அதை மாதிரி பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களா இல்லைன்னு தெரியல. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த வெப்சைட் வந்து எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான
லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி வந்து இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா, அந்த அதான் அந்த வெப்சைட்டும் ரிமூவ் பேக்ரவுண்ட் வெப்சைட்டும் இந்த ஸ்லாஷர் வெப்சைட்டும் ஒரே இருக்கான்னு சொல்லி எனக்கு பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. அதோட இன்டர்ஃபேஸ்லாம் உள்ள இப்படி தான் இருக்கும், பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லி தோணுது. பார்த்து ஏதாவது காப்பி அடிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அந்த வெப்சைட் வந்து சில லேகிங்லாம் இருக்கும். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது சில ஒரு டைம் ஏதாவது லேட் ஆயிடுச்சுன்னா வந்து டைம் அவுட் காட்டும், கேப்சான்னு காட்டும், சில எரர்ஸ் எல்லாம் வரும். பட் இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து எந்த ஒரு எரர் வந்த மாதிரி காணும். பட் இந்த வெப்சைட்டில் அடிஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க லுக்கிங் ஃபார் ஹெச்டி கட்டவுட், அதாவது எடிட்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாஷர் எடிட்டர், பட் இதெல்லாம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் டவுன்லோட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி வந்து ஃபியூச்சர் வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி அந்த ஆப் இருக்கா, எடிட்டர் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இந்த இமேஜ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தா நல்லா இருக்குது. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு இமேஜ் சைஸை வந்து அப்லோட் பண்ணுற சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ் பார்த்தா வந்து அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம், அதாவது பேக்ரவுண்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்த மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரே மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேணா ஒரு அக்கௌண்ட் வேணால் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம டெய்லி டாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். எப்போயாச்சும் ரேராக பேக்ரவுண்ட் ஏதாவது நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கனாலும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, எந்த ஒரு குறையும் நான் சொல்ல மாட்டேன். பேக்ரவுண்ட் ரிமூவ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ரிமூவ் பண்ணியிருக்கு. நீங்கள் இதில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து தம்ப்ளைனில் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ தான் நல்லா இருக்குது, எந்த ஒரு சின்ன சின்ன குறைகளும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நீங்கள் அப்லோட் இமேஜ் வந்து பண்ணி வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி பாருங்கள். ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கஸ்டமான இமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது நிறைய பேக்ரவுண்ட் ஏதாவது ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி பாருங்கள். ரிமூவ் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல விட உங்களை சந்திக்கிறேன்.